நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை வந்து யார்ட்டையுமே எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வந்து அதை வந்து யார்ட்டையுமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து 2021 வந்து நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன், படிக்க ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்பான், என்னடா பண்ணுற? இல்லைடா சும்மா ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஒர்க்கே பண்ணல. நான் வந்து என்னை பற்றி வந்து எக்ஸ்போஸே பண்ண மாட்டேன் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். சொந்தக்காரங்களும் கேட்டாங்க, என்ன பண்ணிட்டுப்பா இருக்க, எங்கேப்பா வேலைக்கு போகிற? எனக்கு வந்து இப்போ வந்து 24 ஆகுது. நான் 23 இயர்ஸ்லேயே எனக்கு போன வருஷம் வேலை கிடச்சி, இப்போ 24 இயர்ஸ் ஏஜ் ஆகுது. யார்ட்டையுமே எதுவுமே சொன்னதில்லை. ரிசல்ட் வந்த பிறகு எல்லாருமே கால் பண்ணி கேட்குறாங்க. நான் யார்ட்டையும் அது பிறகு சொல்லலை, எல்லாத்துக்குமே தெரியுது. ரிசல்ட் வந்த பிறகு எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஸ் ஆகும். கண்டிப்பாகவே நீங்கள் அதுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் படிச்சுட்ருக்கேன், நான் குரூப் 1 படிக்கிறேன், எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து நான் ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். 99.99% வந்து நீங்கள் போடுற இன்புட் ஒர்க்கு. இன்னொன்று ஒரு ட்ராஜிக்கான விஷயம், நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்னால் 0.01% லக்கு. அது வந்து எல்லாத்துக்கும் கைக்கூடி வராது. நீங்கள் ஒரு நல்ல ஒர்க்கு, நீங்கள் ஒரு நல்ல மைண்ட் செட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், நல்ல உள்ளம் இருந்துச்சு, நீங்கள் வந்து எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த 0.01% வந்து லக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த ஃபியூச்சர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். தேங்க்யூ ஆல்.